வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் கிச்சன் ஜேர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். இது பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் ஒன்று கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் எடுத்தாலும் சரி, ஒரு கப்பில் எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் போல் சால்ட்டு, கொஞ்சமாக ஓமம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், அதுக்கப்புறமா வெண்ணெய், பட்டர் தான் இந்த ரெசிபிக்கு முக்கியமாக கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். அதனால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். நீங்கள் அன்சால்ட்டட் பட்டரே எடுத்துக்கோங்க. அப்படி சால்ட்டட் பட்டர் எடுத்திங்கன்னா உப்பு கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அந்த மாவில் போயிட்டு நல்லா அந்த பட்டர் எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இப்போ இந்த மாவோட எல்லாமே கலந்து இந்த மாதிரி நல்லா வருங்க. நம்ம கையில் எடுத்தோம்னா அப்படியே நல்லா பிடிக்க வரும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வரும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பசைஞ்சிக்கலாங்க. ஒரே வழியாக எல்லாத்தையும் சேர்த்துற வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாவை பசைஞ்சு அப்படியே வச்சிடலாம். இது ஒரு 1/2 அன் ஹவர் போல் அப்படியே ரெஸ்ட்டில் இருக்கட்டும். ஒரு காட்டன் துணியோ அல்லது தட்டோ போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் மூடி வச்சு ஒரு அரை மணி நேரம் ஆகிடுச்சு. அந்த மேலெல்லாம் பாருங்கள், வெள்ளை வெள்ளையாக கொஞ்சம் லைட்டாக அந்த பபுள் மாதிரி இருக்குது. நல்லா ஊறி இருக்கு மாவு. இப்போ கொஞ்சம் லைட்டாக பசைஞ்சு விட்டுட்டு ஒரு சப்பாத்தி மாவு கட்டை எடுத்து இந்த மாதிரி நம்ம அந்த மொத்தமாக பசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மாவு நல்லா இப்படி ரோல் பண்ணிக்கலாம். அப்போது இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு ஈவனாக கட் பண்ண வரும் பால் போட்டுக்கிறதுக்கு. இப்போ ஒரு ஒரு உருண்டைகளாக எடுத்து நம்ம இந்த அளவுக்கு எடுத்து உருண்டை போட்டு வச்சிடலாம். எனக்கு மொத்தம் 6 உருண்டைகள் வந்துச்சு. இப்போ இது கோதுமை மாவு தான். கோதுமை மாவு ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கோ இல்லை அல்லது 1 ஸ்பூன் அளவுக்கோ எடுத்து கொஞ்சமாக அதில் நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, சன்ஃப்ளவர் ஆயில், அதுவே சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சமாக நல்லா கலந்து இந்த பதத்துக்கு நல்லா இருக்கணும். அந்த எண்ணெயும் மாவும் சேர்ந்து நல்லா இப்படி கொஞ்சம் லிக்விட் மாதிரி இருக்கணும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். நம்ம சப்பாத்தி உருட்டுற கட்டையில் கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்து ஒரு ஒரு உருண்டைகளாக இந்த மாதிரி திரட்டணும். ஃபஸ்ட்டு ஒரு உருண்டை எடுத்து திரட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா இருக்கணும், கொஞ்சம் மெல்லிசா. இப்போது இதே மாதிரி 3 திரட்டி வச்சுருக்கேன். அதாவது எல்லாமே கொஞ்சம் நல்லா ஒரு சைஸுக்காக கரெக்டாக பண்ணோம்னா நம்மளுக்கு வச்சு கட் பண்ண ஈவனாக வரும். இப்போ திருப்பியும் கொஞ்சமாக பட்டர் தடவிக்கலாம். அதில் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துட்டு அதை திருப்பியும் நம்ம நல்லா இந்த மாதிரி தடவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ரோல் அது மேலே வச்சுட்டு திருப்பியும் அதே ப்ராசஸ் தான் பண்ணணும். கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கலாம். நான் கிண்ணத்தில் காமிக்கும் போது நிறைய இருக்கும், ஆனால் கொஞ்சமாக தான் தடவுறேன். தடவிட்டு அது மேலே கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு திருப்பியும் இன்னொன்று இதே மாதிரி 3 சேர்த்துருக்கேன். லேயர் லேயராக வச்சுட்டு லாஸ்ட்டாக பட்டர் தடவை தேவையில்லை, 2த்துக்கு மட்டும் தான் தடவணும். இது மேலே நம்ம அந்த எண்ணெயும் கோதுமாவும் கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை மேலே சுற்றி மட்டும் சேர்த்துக்கலாம், நடுவில் வேண்டாம். சுற்றி நல்லா தடவிட்டு ஃபஸ்ட்டு இந்த பக்கம் அதுக்கப்புறம் இந்த பக்கம் எடுத்து மடிச்சுட்டு இப்போவே நல்லா பபுள் வருது. மாவு நல்லா ஊறி இருக்குது. லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடணும், ரொம்ப வேண்டாம். இப்போது நம்ம மடிச்சதுக்கு அப்புறமா இந்த சைடும் அந்த சைடும் 2 சைடு நடுவில் வேண்டாம். இப்போ இந்த ஓரத்துலேருந்து எடுத்து நடு சென்டரில் வச்சுட்டு அந்த சைடுலேருந்து எடுத்து இந்த பக்கம் வச்சிடணும். 2த்தையும் நல்லா ஈவனாக இந்த மாதிரி மடித்து ஒரு நல்லா சதுர ஷேப்பில் பண்ணி வச்சிடலாம். இந்த ஓரத்தில் லைட்டாக தட்டி வச்சுக்கலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இதே மாதிரி நான் 2 செட்டு பண்ணி வச்சுருக்கேன். 6 உருண்டைகள் வந்தது இல்லையா, 2 செட்டு பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும், போதும், ரொம்ப வேண்டாம். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம அதை எடுத்து அப்படியே கத்தியில் கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இது மேலே வச்சு திருப்பியும் சப்பாத்தி கட்டை வச்சு உருட்டினோன்னா ரொம்ப நம்மளுக்கு அமுங்கிடும். அதனால் அப்படியே இருக்கட்டும். இப்போ கட் பண்ணிவிட்டு நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு லேயர் தெரியும், அப்படியே கொஞ்சம் நல்லா லேயர் லேயராக சூப்பராக தெரியும். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம்.
அடுத்ததாக எண்ணெய் வந்து காய வச்சுக்கலாம். எண்ணெய் வந்து ரொம்ப காஞ்சிடக்கூடாது, மிதமான சூடு தான் இருக்கணும். சிம்மிலே வச்சுட்டு பொரிங்க, ஃபாஸ்ட்டில் வைக்கக்கூடாது. ஏன்னா வந்து உள்ளே வேகாது, வெளியில் வந்து சீக்கிரமாக நிறம் மாறிடும். அதனால் சிம்மிலே வச்சுட்டு நல்லா வந்து இதை பொரித்து எடுக்கணும். திருப்பி திருப்பி இப்போ பாருங்கள் நல்லா செவந்து இருக்குது. இப்போது நம்ம இதை வந்து எடுத்துடலாம். எல்லாத்தையும் வந்து நம்ம பொரித்து எடுத்தாச்சு. சூப்பரான ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும், நல்லா அருமையாக இருக்குங்க. அதாவது நம்மளுக்கு வந்து இதில் இனிப்பும் சேர்த்து பண்ணிக்கலாம். அதாவது சர்க்கரை இருக்கு இல்லையா, அதை வந்து பவுட்ரு பண்ணி கூட நீங்கள் இதில் வந்து இனிப்பு செஞ்சுக்கலாம். நான் வந்து காரம் செஞ்சுருக்கேன். மேலே பாருங்கள் நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கும், அந்த உடையிறதுலே தெரியும் நம்மளுக்கு. இது வந்து நம்ம செஞ்சு வச்சோம்னா 1 வாரம் வரைக்கும் வெளியில் வச்சுக்கலாங்க, கெட்டு போகாத சூப்பராக இருக்கும். ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் ஒன்று கொடுங்க. மெட்ராஸ் கிச்சன் ஜர்னிக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.